பண்பு தெரியாதவர்கள் பெண்மை என்றாலும் என்ன விலை என்று கேட்கிறார்கள். என்ன என்ன நடந்தது? திடீரென்று காதலிக்கிறார்கள், படார் என்று கையை பிடிக்கிறார்கள். நீங்க என்ன செய்தீர்கள்? மடார் என்று கன்னத்துல வந்து கொடுத்தேன். என்னடி அவரை தொந்தரவு செய்கிறீர்கள்? பொங்கல் வெளியே. என் தோழிகள் தந்த தொல்லைகளுக்கு நான் தான் பொறுப்பாளி. நீ பொறுப்பாளியா? ஆமா, தங்களின் மனநிலையை அறிய என் தோழிகளை ஏவினேன். உன் தோழிகள் என்ன எப்படிப்பட்ட எழில் அரசியாக இருந்தாலும் என்னை மயக்கிவிட முடியாது, ஒருத்தியை தவிர. உறவை தொடர்ந்து ஓடோடி வந்த பிரிவை என்னால் ஒரு நொடி கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்படித்தான் அம்மா இருக்கும். வேலை இல்லாம சும்மாவா போவாங்க? தைரியமா இருங்க. உறையூரில் அப்படி என்னடி அவசர வேலை? அரசாங்கத்துல 1000 வேலை. நாட்டை கவனிச்சு வேண்டியவங்களையும் கவனிக்க வேண்டியவங்க பழப்பெல்லாம் இப்படித்தானம்மா. திடீர்னு அர்த்தராத்திரில கூட எழுந்து புறப்பட்டுடுவாங்க. எப்பொழுது வருவார் என்று உறுதியாக தெரியவில்லையேடி. இதோ வருகிறார், வந்து கொண்டே இருக்கிறார். வருகிறாரா? வந்து விட்டாரா? அவர் மட்டுமா வருகிறார்? அணி மணி ஆடை, அழைத்த அழைப்பிற்கு பணிபுரிய ஆட்கள், சிங்காரிக்க செடிகள், தெண்டலிலே கலக்க வாசனை திரவியம். பொங்கல் இதோ பாருங்கள் அம்மா. வாடும் மலரை சூடக்கூடாதென்று வண்ணப்பூவை பொன்னால் செய்து அனுப்பியிருக்கிறார். இது காதணி. அணியாவிட்டாலும் உங்கள் காது அழகாகத்தான் இருக்கிறது என்றாலும் ஆசையோடு அனுப்பியது. பாரடி, கனிந்த கரங்களிலே மோகாமல் மின்ன முத்துவளையல். அப்படியா? பின்புறமாக கண்பத்த வந்தால் கணீர் கணீர் என்று ஒலித்து அறிவிக்க காசிலம்பு. நூலோ என்னும் இடையில் நோகாமல் மின்ன இதோ. கண்ணுக்கு நகை போடுவது வழக்கமில்லை, இருந்தால் அதையும் அனுப்பியிருப்பார். பார்த்தாயா மங்கேற்கிறது அவர் எவ்வளவு நல்லவர் என்று? அவர் மிகவும் பொல்லாதவர் அம்மா. இல்லையே, அவர் தங்கமானவர் ஆயிற்றே. இவ்வளவும் வாங்கத்தான் உறையூர் போகிறேன் என்பதை சொல்லாமல் போயிருக்கிறாரே. ஓ ஆமா, வாருங்கள் அம்மா, அணிவிக்கிறேன். எப்படி அடி இருக்கிறது? அபாரம், அருமை, அழகு ஜொலிக்கிறது. நான் என்று யார் வருவார்? என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? எனக்கு உன்னிடம் என்ன வேண்டும்? பொன்னா, பொருளா, புது புது நகையா, மண்ணாளும் உரிமையா? சித்ரா, நான் உன்னை வேண்டி நீ எனக்கு தரக்கூடியது ஒன்றுதான். அறிய மாட்டாயா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. பாவம், கள்ளம் கபடமற்ற உன் வெள்ளை மனதிற்கு புரியாதுதான். புரிய வைத்தால் கிடைக்குமா? கொடுக்கக்கூடியதாயிருந்தால் எடுத்து தர தயங்க மாட்டேன். கொடுக்கக்கூடியதுதான். எனக்கு நீ வேண்டும். நடக்காத வேண்டுகோள். நான் இன்னொருவரின் உரிமை. சித்ரா, என்னை தவிர உன்னை உரிமை கொள்ள வேறொருவன் உலகில் தோன்ற முடியாது. அதை முடிவு கட்ட வேண்டியவன் நான் தான். எனக்கு என்ன அழகில்லையா? அறிவில்லையா? அரச உரிமை இல்லையா? ஓ, எல்லாம் இருக்கிறது. பின் என்ன வேண்டும் உன்னை அடைய? என் அன்பை பெற வேண்டும். அதைத்தான் கேட்கிறேன். அது பேரம் பேசி பெறுவதல்ல. இன்னொருவன் எப்படி பெற்றான்? நானே அழைத்து தந்தேன். என்னிடம் அலட்சியமா? இல்லை, இன்னொருவரிடம் அன்பு, அவ்வளவுதான். நீ அணிந்திருக்கும் நகைகள் என் அன்பை உனக்கு சொல்லவில்லையா? நகைகள் நீங்கள் அனுப்பியதா? ஆம். பொன்னை காட்டி பெண்ணை விலை பேசும் புனிதரே, கற்பு தங்கத்துக்கு ஈடு கட்டி தங்கமா? மானம் காக்கும் சேர சமுதாயத்தில் சித்ரா ஒரு அங்கம். அவளை மயக்க நீ வீசிய வலையா இந்த வலை? நீ விட்ட தூதா இந்த தோடு? நீ போட்ட விலங்கா இந்த சிலம்பு? பேரம் பேசவா நகைகள்? எடுத்து செல். சித்ரா, கருவூராளும் காவலனே, என்னை கவர்ந்தவர், ஏன் என்னை மணந்தவர் சேர இளவரசர். இனி என் வாழ்வும் தாழ்வும் அவரோடுதான். முடிந்த முடிவா? முடிவு என்பதே முடிந்ததுதானே? நன்றாக யோசித்து பதில் சொல். இனி ஒரு நொடி கூட இங்கே நிற்காதீர்கள், போய்விடுங்கள். பார்க்கிறேன். பாரு பாரு, இளவரசர் இந்நேரம் இங்கிருந்தால் உன் தலை வேறு வேறு.
மங்கையர்க்கரசி, இவைகளை திருப்பி அனுப்பிவிடு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.